ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்ற விடயம் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோரது மரண தண்டனை தான். முன்னைய நாள்களில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் தான் கேமஸ்ரீ பெர்னாண்டோ. முன்னைய நாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர. இவர்கள் மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்று பார்த்தால், உயிர்த்தனர் தாக்குதல் தொடர்பான சம்பவங்கள் நடைபெற போகின்றது என்கின்ற விடயம் புலனாய்வு தகவல்கள் மூலம் தெரிந்தும் அதை சரியான முறையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர தவறியது என்றுதான் இவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு தொடர் விசாரணைகள் இவர்கள் மேலே நடந்து கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குமூலங்களும் பெறப்பட்டிருந்தது காணக்கூடிய மாதிரி இருந்தது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த இவர்களுடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்து மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் இவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அதற்கு பிறகு இவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கின்ற 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால், முதலாவதாக பூஜித் ஜெயசுந்தர மீது சுமத்தப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் பூஜித் ஜெயசுந்தர அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்படுகின்றது. அதே போல தொடர்ந்துமே அந்த வரிசையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் இந்த மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஆகவே இந்த உயிர்த்தனர் தாக்குதல் பட்டியலில் இருக்கின்ற ஒரு சிலரது பெயர்கள் பெரிய அளவில் பேசப்படுகின்ற பெயர்களாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக இப்பொழுது நாங்கள் சொன்ன பூஜித் ஜெயசுந்தரவாக இருக்கட்டும், கேமஸ்ரீ பெர்னாண்டோவாக இருக்கட்டும், சுரேஷ் செரையா இருக்கட்டும், பிள்ளையானாக இருக்கட்டும், இப்படியாக அண்மையில் இறந்த சிடி விக்ரமரத்னவாக இருக்கட்டும், இப்படியாக தொடர்ந்து முன்னை நாள்களில் போலீஸ் மாதிபராக இருந்தவர்கள், முன்னை நாள்களில் பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்கள், அரசியல் பரப்பில் இயங்கினவர்கள், கோடபாய ராஜபக்ச உட்பட பலரது பெயர்கள் தொடர்ந்து பேசுபொருளாகி கொண்டே இருக்கின்றது. ஆக அன்றைய காலகட்டங்களில் ஒரு அதிகார வரம்பில் இருந்தவர்களுக்கே இவ்வாறான தண்டனைகள் விதிக்கப்பட்டால் பெரிய அளவில் இந்த உயிர்த்தனர் தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று அசாத் மௌலானாவே சொன்ன அந்த வாக்குமூலத்தில் இருந்த பிள்ளையான், சுரேசலே, கோடபாய ராஜபக்ச போன்றவர்களுக்கு எவ்வகையான தண்டனைகள் வழங்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வி நிலைமை ஒன்று தோன்றியிருக்கிறது. என்றால் இதில் பெரிய அளவில் அடிபட்ட பெயர் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையானுடைய பெயர். அதற்கு பிறகு உயிர்த்தனர் தாக்குதலில் நேரடியாக கைது செய்யப்பட்ட மிக பிரதானமான முக்கியமான நபராக பார்க்கப்பட்டது சுரேஷ் செலே. அதாவது அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த 3 பேரையும் ஒன்றிணைக்கின்ற அல்லது இந்த விடயங்களுக்கு ஒரு கருவியாக செயல்பட்ட ஒரு நபராக இருந்தது சுரேஷ் செலே தான் என்கிற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இவர்களுக்கான தண்டனை எவ்வாறாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோடபாய ராஜபக்ச தொடர்பான ஒரு மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த பொழுது அவரே ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார், தன்னை பயங்கரவாத தடைச்சட்டத்திலிருந்து கைது செய்வதை தடுக்க கோரி. அதில் ஒரு புகைப்படம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தில் இந்த பிள்ளையான் அசாத் மௌலானாவோட கோடபாய ராஜபக்ச சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வைத்து அவருடைய இந்த மனு தொடர்பான விடயங்கள் நகர்த்தப்பட்டிருந்தது. அடுத்தடுத்த அமர்வுகளில் இது தொடர்பான விசாரணைகள் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இதில் முன்னைய கால நாட்களில் இருந்து பேசப்பட்ட விடயம் இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக செய்யப்பட்ட படுகொலை சம்பவம். ஆக அடுத்ததாக வந்த ஆட்சி மாற்றம் கோட்டபாய ராஜபக்சவனுடைய அடிப்படையில் இந்த விடயங்கள் கொஞ்சம் இறுக்கத்துக்குள்ளே வந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. என்னதான் இந்த விடயத்தில் பலர் மூச்சு முட்ட தங்களுடைய கருத்துக்களை பொதுஜன பெரமுனிலிருந்து சொன்னாலும் கூட இந்த அரசாங்கம் வந்த பிறகு தொடர்ந்துமே இவர்கள் இந்த நிலைப்பாடுகளில் தான் இருந்தார்கள். இது கோடபாய ராஜபக்சவனுடைய ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக செய்யப்பட்டது என்ற அடிப்படையில். இதில் இன்னொரு வகையான விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. சுயாதீன நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்ற சில நிறுவனங்கள் இந்த ஆட்சியாளர்களுடைய அல்லது அமைச்சர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இயங்குறதான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. என்றால் கோடபாய ராஜபக்ச என்ற ஒரு தனிநபரை சுற்றியே இந்த வழக்கு நகர்ந்து கொண்டிருப்பதான தகவல்களும் ஏற்கனவே இதை தீர்மானித்து விட்டு விசாரணைகள் இடம்பெறுகின்றன, ஒரு சுயாதீனமான விசாரணைகள் இடம்பெறவில்லை என்ற விமர்சனங்களும் பொதுஜன பெரமுன சார்ந்து முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக இந்த பொதுஜன பெரமுனுடைய அரசியலில் கோடபாய ராஜபக்ச கொஞ்சம் தனித்து விடப்பட்டிருக்கின்றாரோ என்கின்ற விமர்சனத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்றால் ஒரு சில இடங்களில் இந்த விடயங்கள், அதாவது நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சனுடைய சில நிலைப்பாடுகளில் ஆதரவு தெரிவித்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. பொதுஜன பெரமுனுடைய கடன்நிலை உறுப்பினர்கள் மற்றும் பொதுஜன பெரமுன குறித்து அதிகளவு ஆதரவு தெரிவிக்கின்ற
ஒரு சில ஆதரவாளர்கள் கூட பொதுஜன பெரமுனுடைய விசுவாசிகள் கூட கோட்டபாய ராஜபக்ச பக்கம் கொஞ்சம் திரும்பாமலும் அதிகளவு ஆதரவையும் அதிகளவு பொதுவெளிகளில் அவருக்கான நிலைப்பாடுகளை தெரிவித்து கொள்கிற ஒரு சூழ்நிலையை இப்பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு வகையில் கொஞ்சம் இந்த விசாரணை நோக்கி கோட்டபாய ராஜபக்ச நெருக்கப்படுகின்றார்களோ, அதால் தான் இவர்கள் விலகி இருக்கின்றார்களோ என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இதே மற்றவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நாமல் ராஜபக்சவையோ அல்லது மஹிந்த ராஜபக்ச போன்ற பெரும்புள்ளிகள் மேலேயும் இருக்குது ஊழல் குற்றச்சாட்டுகள். ஆனால் ஏற்கனவே எங்களுடைய இனப்படுகொலை சார்ந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அது தொடர்பான விடயம் இப்பொழுது பேசுபொருளாவதே இல்லை தென்னிலங்கை பரப்பில். இப்பொழுதும் இத்தனை தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயம் தான் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. ஆகவே ஏனைய நபர்கள் மேலே இருக்கிறது ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஆனால் உயிர்த்த தாக்குதல் என்கின்ற ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புபட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு விமர்சனம் யார் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கோட்டபாய ராஜபக்ச மேல். ஆகவே இந்த விடயத்தில் இவர் கொஞ்சம் தனித்திருக்கின்றாரோ என்கின்ற கேள்வியும் பலர் மத்தியில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஒரு வகையில் ஒரு அரசியல் ரீதியாக கைவிடப்பட்ட நபராக கோட்டபாய ராஜபக்ச மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆக இது இவ்வாறு இருக்க நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு விமர்சனமான கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார். இந்த 18வது சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதுன்ற நோக்கமே, அது அவருடைய அப்பா மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 3 தடவை ஜனாதிபதியாக 3வது தடவை ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றதுக்காகத்தான். அதால் தான் கொண்டு வரப்பட்டது. உண்மையிலேயே ஒரு சுயநல அரசியல் லாபத்துக்காக கொண்டு வரப்பட்ட இவ்வாறான அரசியலமைப்பு திருத்தங்கள் எல்லாமே ஒரு வரலாற்று பிழையானவை, வரலாற்றில் தவறிழைக்கப்பட்டவை என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது தனிப்பட்ட நபர்களுடைய சுயலாபத்துக்காக இது கொண்டு வரப்பட்டது என்ற அடிப்படையான ஒரு விமர்சனத்தை அவரே முன்வைக்கின்றார். அதுக்கு பிறகு வந்த சீர்திருத்தங்கள் கூட 19, 20 போன்ற சீர்திருத்தங்கள் கூட இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் தான் எடுக்கணும். கிட்டத்தட்ட பசில் ராஜபக்சவுக்குரிய இரட்டை குடியுரிமை இருந்த பொழுதும் அவரை அமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்களாக இருக்கட்டும், இப்படியாக பல சட்ட திருத்தங்களை விமர்சிச்சிருக்கின்றார். எதற்காக அவர் விமர்சிச்சிருக்கின்றார் என்றால், இந்த அரசாங்கத்தில் நீதிபதிகள் நீதியரசர்களுடைய பதவிக்காலம் அதிகரிக்கப்படுவது 2 வருடத்தால் அதிகரிக்கப்படுவது தொடர்பாக, அதுவும் குறிப்பாக உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள், ஒரு சில நீதிபதிகளுக்கு மட்டும் இவ்வாறான வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதுன்றது இவர்கள் கையில் இருக்கிற நீதிபதிகள், அதாவது நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். சாதகமான சில நீதிபதிகளுக்கு மட்டும் பதவிக்காலத்தை நீடிப்பதனூடாக தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை இவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் என்கின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்காக இவர்களும் அரசியலமைப்பை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். அதே போல மஹிந்த ராஜபக்சவும் தவறாக பயன்படுத்தினார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இதன் மூலம் விளக்கியிருக்கின்றார். கிட்டத்தட்ட முன்னைய காலகட்டங்களில் கூட நாமல் ராஜபக்ச இந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். அதாவது இந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது தங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சில குறைகளை உயர்த்தி காட்டி அவையும் குறைகள்தான் என்றதை சொல்லிட்டு இந்த விமர்சனத்தை முன்வைப்பார். கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த அறகலைய போராட்டத்தின் போது தொலைத்தொடர்பை நிறுத்தி வைத்திருந்தார். அப்பொழுது கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இது உண்மையிலேயே ஒரு தவறான விடயம். ஒரு போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது உடனடியாக மக்களுக்கு என்ன விடயங்கள் நடக்கின்றது என்றது தெரிய வேண்டும் என்றால் தொலைத்தொடர்பு சார்ந்த விடயங்களில் இவ்வளவு சிரத்தை எடுத்திருக்க கூடாது கோட்டபாய ராஜபக்ச என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இதுக்கும் அவருடைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் பசில் ராஜபக்ச அரசியலில் பேசுபொருளாக இல்லை, அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட விடயத்தில் பார்க்கின்ற பொழுது அவரும் ஒரு அரசியல் சிக்கல் நிலைமையில் தான் இருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சனுடைய உடல்நிலையை வைத்து பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து அவர் இந்த அரசியலில் ஒரு இயங்கு நிலை அரசியலில் இருப்பாராண்டா அது ஒரு கேள்விக்குறியான விடயம் தான். என்னதான் ஒரு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் என்ற ஒரு பேர் இருந்தாலும் கூட உடல்நிலை அவருக்கு கொஞ்சம் அதிக காலம் அரசியலில் பயணிக்க வாய்ப்பளிக்குமா என்று கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஆக இப்பொழுது ஒரு இயங்கு நிலையில் அரசியலில் பொதுஜன பெரமுனையில் நிற்கக்கூடிய ஒரு நபர் என்றால் நாமல் ராஜபக்ச. ஆக ஏதோ ஒரு வகையில் இவர்கள் மூலம் விமர்சனத்தில் வைக்கிறதால தனக்குரிய ஒரு நட்பெயரை எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது பொதுஜன பெரமுனை ஒரு நியாயமான நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படி சொல்கின்றார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை இவ்வளி அமைத்து கொண்டிருக்கின்றார் என்ற கேள்வி இருந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாகவே நாமல் ராஜபக்ச கொஞ்சம் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கிறார் என்ற விமர்சனம் வந்திருந்தது. ஒரு தனிப்பட்ட இந்திய பயணமாக இருக்கட்டும்,
ஒரு ஒரு கூட்டத்தில் இருந்து தனியாக கோவித்து கொண்டு எழும்பி வருவதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு பொதுஜன பிரமனுடைய பழைய கால அரசியல் நகர்வுகளை விடுத்து இப்பொழுது தனக்கேற்ற ஒரு புதிய அரசியல் நகர்வில் பொதுஜன பிரமனோட நகர்த்துறதுக்கு பார்க்கிறாரோ. ஒரு பக்கத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு அரசியல் அனுபவம் போதாது என்கின்ற ஒரு விமர்சனம் பலராலையும் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இப்பொழுதும் கூட மஹிந்த ராஜபக்ச, கோடபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்சவுக்கு இருந்த அரசியல் அனுபவங்கள் அவருக்கு இல்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. ஒரு பக்கத்தால் தான் தன்னிச்சையாக ஒரு கட்சியை நகர்த்திட முயற்சியில் இருக்கின்றாரோ, சாகர காரியவசம் போன்ற கொஞ்சம் பொதுஜன பிரமணவுக்கு விசுவாசிகளாக இருக்கின்ற நபர்கள் கூட இப்பொழுது நாமலின் பக்கம் சாய்ந்து நாமல் சார்ந்த விடயங்களுக்கு கைதூக்குறதையும் எழும்பி நிற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களில் கொஞ்சம் பொதுஜன பிரமணனுடைய அரசியல் நகர்வுகள் மாறி இருக்கின்றதா என்ற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது இவ்வாறு இருக்க, கோடபாய ராஜபக்சவனுடைய ஒரு அணுகுதலுக்கு கீழே இயங்கின ஒரு புலனாய்வுத்துறைக்கு அப்பால் செயல்பட்டிருந்த ஒரு குழு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பெரிய அளவில் இப்போ சமூக வலைத்தளங்களில் விமர்சனமாகிருக்கின்றது. இதை யார் இயக்கினது என்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆனால் முன்னைய காலகட்டங்களில் வெள்ளை வேன்கள் மூலமும் இலக்க தகடுகள் இல்லாத வாகனங்கள் மூலமும் இப்போ குறிப்பிட்ட குழுக்கள் இயங்கி அவை மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. T-56 ரக துப்பாக்கியில் வச்சு அச்சுறுத்துதல், தாக்குதல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், கடத்தல் போன்ற சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கு இந்த குழு பயன்படுத்தப்பட்டிருந்தது. முன்னைய காலகட்டங்களில் திரிபுலி பிளட்டூன் என்கின்ற ஒரு குழு கோடபாய ராஜபக்ச கீழே இயங்கின ஒரு நிழல் படை போல இயங்கின ஒரு குழு என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதை ஏன் இயக்கினார்கள்? அதில் இருந்து தொடர்ந்து பல கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த 11 மாணவர்கள் கடத்தி கொள்ளப்பட்ட அல்லது கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சைட் முகாமை இயக்குறதுல இருந்த சில குழுக்களில் இவர்களும் இணைந்திருந்தார்கள் என்ற விமர்சனமாக இருக்கட்டும், பலவாறாக பலராலையும் பேசப்படுற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட இந்த குழு சம்பந்தமான விமர்சனம் தான் இப்பொழுது சமூக வழியில் பேசுபொருளாக இருக்கின்றதான்ற ஒரு கேள்வி ஒன்று. இன்னொரு வகையில் பார்க்க போகின்ற பொழுது, முன்னைய காலகட்டங்களில் பெரிய அளவு பேசப்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலைகள், லசந்த விக்ரமதுங்க, எக்னலிகொட போன்ற பிரபலியமான ஊடகவியலாளர்கள் தமிழர்கள் சார்ந்த சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற பொழுதும், சில ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற போதும் அவர்கள் காணாமல் ஆக்கப்படுதலும் பின்னர் கொலை செய்யப்படுதலும் ஒரு வழக்கமான போக்காக இருந்தது. அதற்கு இந்த குழுக்கள் பயன்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இன்னொரு வகையில் ஊடக நிறுவனங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன சில இடங்கள். ஆகவே அதற்கு பின்னாலும் இந்த குழுக்கள் இருக்கின்றனவா? முன்னைய காலகட்டங்களில் அரசாங்கத்துக்கு அப்பால் இயங்கிய ஆயுதமேந்திய படைகளுக்கு இவர்கள் உதவியாக இருந்தார்கள், அல்லது முன்னைய காலகட்டங்களில் ஆயுதமேந்திய படைகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு நகர்வதற்கு முன்னர் இவர்கள் அந்த இடங்களுக்கு சென்று சில ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்ற பல மாதிரியான விமர்சனங்கள் இந்த குழுக்கள் மேலே முன்வைக்கப்படுகிறது. இதை இயக்கினது யார்? கோடபாய ராஜபக்சவுக்கு தான் இயங்கினது. அதில் ஒரு பிரதான அதிகாரி ஒருவர் இருந்தார், இராணுவ அதிகாரி ஒருவர். உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பான விசாரணைகள் இவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டதா என்ற கேள்விகள் இருந்தது. இதனுடைய பிரதான தலைமை எங்கே இருந்தார் என்ற பல கேள்விகள் இந்த குழுக்கள் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. இவை இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் பேசுபொருள் ஆகிக்கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லணும். இது இவ்வாறு இருக்க, இந்த ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாகவும் இன்னமும் ஊடகவியலாளருடைய படுகொலைக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுத்தரவில்லை என்று கூறியும், ஜாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றினை ஜாழ் ஊடக அமையத்தினர் நிகழ்த்தியிருந்தார்கள். அந்த போராட்டத்தில் தொடர்ந்தும் ஊடக சுதந்திரம் நசுக்கப்படுவதும், அது மட்டுமில்லாமல் இந்த ஊடகவியலாளருடைய படுகொலை சார்ந்த விடயங்கள் ஏற்கனவே இந்த அரசாங்கம் வருகின்ற பொழுதே அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்தது. கோரிக்கையாகவும் முன்வைத்திருந்தோம், இந்த ஊடகவியலாளருடைய படுகொலைக்கான நீதி தேவை என்ற அடிப்படையில். இன்னுமே நீதி கிடைக்கவில்லை. 2 வருடங்களாகியும் இதற்கான நீதியை நாங்கள் எங்கே போய் தேடுவது என்கின்ற ஒரு விமர்சனத்தோட இந்த இவர்களுடைய போராட்டம் நகர்ந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது.
காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காதே பதவிகளுக்காக காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காதே பதவிகளுக்காக காட்டி கொடுக்காதே அதிபரே அரசு அதிபரே எங்கள் சுதந்திரம் கொல்லப்பட்ட உடவியாளருக்கு கொல்லப்பட்ட உடவியாளருக்கு வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் we want justice we want justice we want justice we want justice அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே ஊடகங்களே அச்சுறுத்தாதே 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 ஊடகங்களே அச்சுறுத்தாதே அடக்காதே அடக்காதே ஊடகங்களே அடக்காதே ஊடகங்களே அடக்காதே அரசே ஊடகங்களே அடக்காதே அரசே ஊடகங்களே அடக்காதே ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு 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 ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகளுக்கு ஊடகவியலாளர் மீதான படுகொலைகளுக்கு ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகளுக்கு வேண்டும் 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 ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதி எங்கே? ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கொடுத்த வாக்குறுதி எங்கே? ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகளுக்கு ஊடகவியலாளர்கள் மீதான படுகொலைகளுக்கு ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டதற்கு ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டதற்கு ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டதற்கு படுகொலை செய்த ஒட்டு கொடுக்கலை ஊடகங்களை படுகொலை செய்த ஒட்டு கொடுக்கலை உதயன் மீதான தாக்குதலுக்கு உதயன் மீதான தாக்குதலுக்கு மீதான தாக்குதலுக்கு மீதான தாக்குதலுக்கு தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு தமிழ் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு சூரியன் மீதான தாக்குதலுக்கு சூரியன் மீதான தாக்குதலுக்கு வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் ஊடக சுதந்திரம் ஊடக சுதந்திரம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் ஊடக சுதந்திரம் ஊடக சுதந்திரம்
ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல், ஊடகவியலாளர்கள் 39 ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவைக்கான நீதி வேணும் என்று தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் அந்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான விசாரணையும் எதையுமே இத்தனை வருடம் 20 வருடங்கள் கடந்தும் எதுவுமே மேற்கொள்ளாத நிலையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். අවුරුදු 20ක් දැන් කාලයක ගතවලා තියෙනවා. අර මාධ්‍ය විද්‍යාව නමුදනේ ඒකට අවශ්‍ය විමර්ශන කටයුතු අද වෙන අතුරු ආරම්භ කරලා නැහැ. ඒ නිසා තමයි අපි මේ උද්ඝෝෂණය මේ සාමූහිකව මෙතන අපි ඉදිරිපත් කරේ. இவர் கூட 2 வருஷத்துக்கு முதல் யாழ் ஜஃப்னா பிரஸ் கிளப்லேயே வந்து நாங்கள் சந்தித்து எங்களோட பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கோம். அந்த பேச்சு கூட இதுவரையிலே උඹතුමත් මේ ඊට කලින් ඇවිල්ලා කතා කරලා ගියාලෝ හැබැයි කිසිම ප්‍රගතියක් ආව නැහැ කියලා. இது எங்களுக்கு வேண்டப்படாதவர்கள் அல்ல, அமைச்சுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, அரசுக்கும் எதிரானவர்கள். අපි රාජ්‍යයට හෝ අමාත්‍යතුමාට උඹතුමාට එරෙහිව කටයුතු කරන පුද්ගලෙක් නෙවෙයි. எங்களோட ஊடகவியலாளர்கள் ஒரு ஊடகவியலாளர் கூட விசாரணைக்கு எடுக்கப்படாது அந்த ஆயுத குழுக்களை காப்பாற்றுவார். ඒ කියන්නේ අද වෙනතුරු මේ ඒක මාධ්‍ය වේදිකකුත් මේ විමර්ශනයට ලක් කරලා නැහැ. එතකොට මේ අර ආයුධ කල්ලියලට සහයෝගය දෙන්නද බලාපොරොත්තු වෙන්න ඒ කියන විමර්ශන කටයුතු අඩවල තියෙන කියලා අහනවා. இவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் இன்றையும் வெள்ளவெட்டியோடு இருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக நடமாறுகிறார்கள் என்றது ஊடகவியலாளர் தரப்பில் மனவேதனையாக இருக்குது. ඒ කියන්නේ ඝාතනයට සම්බන්ධ පුද්ගලයන් අද නිදස් කොට නිදස් මේ පාරවල විදිනවා කියලා කියන්නේ. நாங்கள் இந்த அரசாங்கம் வரைக்குள்ளே வந்து நாங்கள் முதலாவது கேட்ட விஷயம் வந்து இந்த விஷயங்கள் படுகொலைகளுக்கு அல்லது காணாமல் போவர்களுக்கு வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட வந்து சில விஷயங்களை கோரிக்கைகளை முன்வைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் இந்த கவர்மெண்ட் தேர்தல் காலத்திலே நாங்கள் சில விஷயங்களை சொன்னாங்க. பிறகு வந்து நாங்கள் இப்போ அண்மையில் வந்து நாங்கள் அரசாங்கத்தின் ஊடக அமைச்சரை அல்லது ஊடக பிரதி அமைச்சரை சந்தித்து எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் நேர முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டுறாங்க. சரி, ஊடக அமைச்சரை அல்லது பிரதி அமைச்சரை சந்தித்து நாங்கள் நேரடியாக கோரிக்கை விட்டோம். ஆனால் எங்களோட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. சார் கோரிக்கை என்னன்னு சொல்லிச்சேன்னா உண்மையிலே நீங்கள் சொல்கிறது சரி. இன்றைக்கு நேரடியாக உங்களுடைய காலடிக்கு பிரதி அமைச்சர் வருகின்றார். சரியா? இப்போ இன்றைய ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் டோட்டல் அஜெண்டாவை மாற்றி அமைச்சு உங்களுக்காக வேண்டி 2.5 மணி நேரம் தாரம் இந்த பிரச்சனையில் கதைக்கிறதுக்கு ஜனநாயக ரீதியான ஒரு முறை உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் போராட்டம் நடத்தின பிறகுதான் இதன்றீங்க. நாங்கள் நேரடியாக கோரிக்கை வைக்க அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கலாமே, ஏன் ஏற்கல? படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக ඝාතනයට ලක්වෙච්ච අයගේ සාධාරණ තීන්දුවක් ඕනලු. ඒක තමයි அமைச்சர் கௌரவ பிரதி அமைச்சர் வர்றா. நாங்கள் எங்களோட ஒர்க் ஷாப் எல்லாம் இப்போ நிப்பாட்டப்பட்டிருக்கு. நீங்கள் வாங்க, நாங்கள் இந்த விஷயங்களை கதைப்போம். இப்போ நீங்கள் சொல்லத்தானே வேணும். நாங்கள் வந்து நியாயமாக விட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. இனி நாங்கள் அமைச்சர் எங்களை கூப்பிட்டு வந்த இடத்தை அமைச்சரை இங்கே நெருக்கடி மத்தியில் பணியாற்றுகிறார். சரி, උතුරේ මාධ්‍යවේදී වෙනයිලු දකුණේ ඉන්න මාධ්‍යවේදී වෙනයිලු මේකොල්ලෝ අවුරුදු 30ක යුද්ධ සමයේදීත් ඒ බර අදක එදගෙන තමයි කටයුතු කරන්නේ. யாரு நீங்க வரும்போது எவரும் காதுல கேட்டுட்டு போறதா இருக்கு. இந்த කවුරුත් මෙයාලගේ ප්‍රශ්න වලට එහුම්කම් දෙන්නේ නෑලු කියලා දෙන්නේ නෑලු. போராடி